எண்ணங்கள் தான் சொல்லா செயலா ஹேபிட்டா நம்மளோட வாழ்க்கையாவே மாறிட்டு இருக்கு. நம்மளோட லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன மாதிரியான செயல்கள் பண்ணுறோம், என்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், அடுத்தவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே பேசிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட்ஸ் தான், நம்மளோட தாட் பேட்டர்ன்ஸ் தான். நம்ம ஒரு எண்ணம் நினைக்கிறப்போ நம்மளோட பிரெயினில் ஒரு எமோஷனல் ஸ்டேட் கிரியேட் ஆகும். அதுதான் நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னாக மாறும். இப்போ பாசிட்டிவான தாட்ஸ் வர்றப்போ எமோஷனல் ஸ்டேட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நம்ம எம்பவரிங்காக இருப்போம். அப்போ நம்ம பண்ணுற செயல்கள் கூட பாசிட்டிவ் எஃபெக்டிவாக பண்ணுவோம், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறப்போ நம்மளோட எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, ஒன்று கோவப்படுவோம், இல்லைனா சோகமாக இருப்போம், டிப்ரெஷனாக இருப்போம், டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயல்களுமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நமக்கு கொடுக்காது. நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களோட பிஹேவியர் பேட்டர்னும் எமோஷனல் ஸ்டேட்டும் எப்படி இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லைனா இந்த மாதிரி சில செயல்கள் பண்ணிவிட்டு சில வார்த்தைகள் பேசிட்டு நம்ம ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி பண்ணோம், இப்படி பண்ணதுனால நமக்கு இப்படி ஆயிடுச்சு, இதை நம்ம பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, we are programmed by our subconscious mind. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயல்களுமே 95% நம்ம பண்ணுற செயல்கள் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் நமக்கு வந்துட்டுருக்கு. நம்ம நிறைய டைம் அதனால தான் கான்ஷியஸ் அவேர்னஸ் இல்லாமல் சில செயல்கள் பண்ணிடுறோம், சில வார்த்தைகளும் பேசிடுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இதை மாற்றிக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னாக்கா, நமக்குள்ளே ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கான டூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீவயர் யுவர் திங்கிங். அதுதான் நம்ம பிரெயினில் ஒரு தாட் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுறப்போ புதுசாக நியூரல் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும், நியூரல் பாத்வேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த தாட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த நியூரல் பாத்வேஸ் டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நமக்கான பிஹேவியர் பேட்டர்னும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இது பாசிட்டிவான பேட்டர்னாக இருக்கிறப்போ நமக்கு ரிசல்ட்ஸும் பாசிட்டிவாக கிடைக்கும். இப்போது நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பண்ண வேண்டியது ரீவயர் யுவர் திங்கிங். நம்ம புதுசாக நம்ம நியூரல் பாத்வேல நம்ம பிரெயினில் க்ரியேட் பண்ணணும். இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயினுக்கு திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி புதுசாக நியூரல் கனெக்ஷனை மேக் பண்ணிக்கிற எபிலிட்டி இருக்குது. புது தாட் பேட்டர்னை க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் திங்கிங் இருந்தால் நமக்கு கிடைக்கிறது ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பேட்டர்னை இன்டரப்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக திங்க் டிஃப்ரெண்ட்லி அண்ட் டூ சம்திங் நியூ. அதுதான் புதுசான தாட் பேட்டர்னை நம்ம பிரெயினில் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ புதுசாக நம்மளால் நிறைய நியூரல் பாத்வேஸை நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னும் நியூவாக மாறும். இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரே மாதிரி பிஹேவியர் பேட்டர்னில் இருக்கீங்களா செக் பண்ணுங்கள். அப்போ என்ன மாற்றினா எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னை இன்டரப்ட் பண்ணிவிட்டு புதுசாக திங்க் பண்ணி திங்க் டிஃப்ரெண்ட்லி அண்ட் டூ சம்திங் நியூ. புது விஷயங்களை நம்ம பண்ணுறப்போ நமக்கு ரிசல்ட்ஸும் என்ன கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இதே உங்கள் கோல்ஸை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அப்போ உங்களோட பிஹேவியர் பேட்டர்னோ உங்களோட ரிசல்ட்ஸோ உங்களுக்கு வர ரிசல்ட்ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பயுமே திங்க் டிஃப்ரெண்ட்லி அண்ட் டூ சம்திங் நியூ. புதுசாக ஒரு தாட் பேட்டர்னை நம்ம க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாக்கா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸும் நியூவாக தான் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸ்மால் சேஞ்ச் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஒரு சின்ன மாற்றம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.